அவர் லைஃப் இட் செல்ஃப் இஸ் இன் அ பாலிட்டிக்ஸ். நம்முடைய வாழ்க்கையே அரசியலுக்கு உள்ளதாக இருக்குது. டிவிக்கே தமிழக வெற்றி கழகம். நேற்று கூட அந்த கட்சி பற்றி பேசணும், இன்றைக்கும் அந்த கட்சி பற்றியே பேசலாம். இன்னைக்கு அந்த கட்சி மேலே எழுப்பப்படுற கேள்விகள், அவதூறுகள், அப்புறமா எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் நம்ம பேசுவோம். முதல்ல அவர் மேலே எழுப்பப்படுற கேள்வி உனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. நீ அரசியலுக்கு ஏன் வர? உனக்கு தகுதி இருக்கா? அரசியலில் வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்புறம் உன்னுடைய பர்சனல் இஷ்யூ, உன்னுடைய சொந்த வாழ்க்கையை உன்னால் சரியாக நிலை நிறுத்திக்க முடியல, நீ நாட்டுக்கு என்ன செய்ய போகிற இப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் அவரோட இருக்கிற அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் உனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. அரசியல்னா என்ன? மக்கள் பணி தானே, மக்களுக்காக சேவை செய்கிற பணி தானே. அவங்க எதனா பாதிப்புக்குள்ளாகனா அரசியல்வாதிகள் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவங்க கூட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவியாக இருக்கணும். மக்களுக்கு நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு எதுக்கு அழைக்கிறாங்க? என்னமோ அரசியல்னா பெரிய அப்படியே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க? இதையும் நம்ம எவ்வளோ நாளைக்கு கேட்டுட்டு இருப்போம்? இதை பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன புரிதல்? அரசியல்னா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. ஏன் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது? விஜய் அரசியலுக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? யாருக்குள்ள யார் இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அவர் நாளைக்கு ஜெயிச்சு ஒரு புரட்சிகரமான அரசியல்வாதியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி டிசைட் பண்ணிட முடியும்? இப்படி பர்சனல் வாழ்க்கையில் இஷ்யூஸ் இருந்து பொது வாழ்க்கையில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நேற்று அவருடைய தொகுதிக்கு போய் சந்திக்கிறாரு, வீடு வீடாக போய் மக்களை சந்திக்கிறாரு. இது ஒரு கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஒரு விதை போடுறோம், அது முளைச்சி செடியாக மாறுது, அப்புறம் அது அப்படியே முளைச்சி வேரெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது, அப்படியே முளைக்குது, ஒரு பெரிய மரமாக மாறுது. அந்த மரத்துலேருந்து பழங்கள் கொடுக்குது, கனிகள் கொடுக்குது. இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் டிவிக்குடைய கட்சியை நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.